ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜேஏடி ஆட்டோமேஷன் ஜோன். இனி நம்ம சேனலில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எதை பற்றினா ஐஇசி ஸ்டாண்டர்ட்ஸ் இன் பிஎல்சி ப்ரோக்ராமிங். ஸோ பிஎல்சி ப்ரோக்ராமிங்கில் ஐஇசி ஸ்டாண்டர்ட்னா என்னன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஐஇசி ஸ்டாண்டர்ட்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஐஇசின்னு என்னன்னு தெரியணும். ஸோ ஐஇசினா இன்டர்நேஷனல் எலக்ட்ரோ டெக்னிக்கல் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனாக இல்லையோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணி எல்லாருமே ஒரே மாதிரி அக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனை கிரியேட் பண்ணி வேர்ல்ட் ஃபுல்லாக பப்ளிஷ் பண்ணுறது தான் இவங்களோட ஒர்க்கு. ஸோ பிஃபோர் ஐஇசி வரதுக்கு முன்னாடி, அதாவது 1990s பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி பிராண்ட்ஸ் லைக் சீமன்ஸாக இருக்கட்டும், ஏபிபிஎல்சி, மிட்சுபிஷி பிஎல்சி, இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் ஆஃப் பிஎல்சி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க. இவங்களாம் எந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருமே அவங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க பிரான்ச்சுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சீமன்ஸ் பிஎல்சி வந்து லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா, என்னால் மிட்சுபிஷி பிஎல்சிலையோ இல்லை ஏபிபிஎல்சிலையோ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் பண்ணவே முடியாது. ஏன்னா அது அவங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிசைன் பண்ண பிராண்டை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் கோச் வச்சு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சீமன்ஸ் பிஎல்சி எனக்கு தெரியும் அப்படின்னா, என்னால் இது பண்ண முடியாதுன்ற காரணத்தால் நான் இந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக வந்து படித்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நான் வந்து படிக்கணும். அவங்களோட நியூமரிக் கோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மெமரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலன் பிராட்லி எந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ரிலே லேடர் லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாங்க. இது பியூர்லி எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணுற டைமர்ஸாக இருக்கட்டும், கவுண்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை பிரான்ச்சாக இருக்கட்டும், அந்த ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுற எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சீமன்ஸில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. சீமன்ஸில் வந்து எல்லாமே வேரி ஆகும். நெக்ஸ்ட் சீமன்ஸ் பிஎல்சி யூஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராமிங் மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எஸ்டிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டேட்மெண்ட் லிஸ்ட். அது வந்து ஜெர்மன் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனில் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பேஸ்ட் அண்ட் லோ லெவல் லாங்குவேஜ். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அப்போ தானே நம்ம டெவலப் பண்ணிட்டு வரோம், அதனால டெக்ஸ்ட் பேஸ்ட் அண்ட் லோ லெவல் லாங்குவேஜாக இருந்தது இது. இன்னைக்கு நவடேல இருக்க மாதிரி லேடர் லாஜிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனில் இருக்கும். அந்த மாதிரி அன்னைக்கு வந்து கிடையாது. ஸோ இவங்க ஒரு சிம்பிள் ஆன் ஆஃப் ப்ரோக்ராமிங் வந்து எழுதணும்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தனி நம்ம மேனுவலாக வந்து ஒரு கோட் எழுதணும். ஒரு அசெம்பிளி லாங்குவேஜ் எழுதணும் இல்ல, நம்ம மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலரில் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அந்த டைமில் இருந்தது. ஸோ மிட்சுபிஷி பிஎல்சி அதே மாதிரி சேம் தான். அவங்க வந்து என்ன மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தாங்க, நிமோனிக் கோடை யூஸ் பண்ணி ஒரு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு நம்ம வந்து ப்ரோக்ராமிங் வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில். ஸோ நான் இப்போ ஒரு இன்புட்டை வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னா லோட் இன்புட், அதாவது எல்டி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு அவுட்புட்டை வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னா ஓயூடி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். இல்லை ஒரு ஆண்ட் லாஜிக் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஏஎன்டி. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிமோனிக் வச்சு நம்ம வந்து மெமரைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சேஞ்சஸ், இந்த டிஃபிகல்ட்டிஸ் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 1990s வந்து பார்த்திங்கன்னா ஐஇசி வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஇசி 61131-3 அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டர்டை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இதுக்கப்புறம் அந்த இதுக்கு அடாப்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லேடர் டயக்ராம், நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம், ஸ்ட்ரக்சர்டு டெக்ஸ்ட், சீக்வென்ஷியல் ஃப்ளோ சார்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட். இந்த மாதிரி ஒரு 5 லாங்குவேஜ் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி வந்து டெவலப் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ப்ரோக்ராமிங் டெவலப் பண்ணாலும் சரி, ஒரு பிஎல்சி வந்து மேனுஃபேக்சரராக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 லாங்குவேஜை பேஸ் பண்ணி தான் அவங்க சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனை கிரியேட் பண்ணாங்க. எதுக்காக இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, வேர்ல்டு வைடாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிஎல்சி எடுத்துக்கிட்டாலும் இந்த 5 லாங்குவேஜ் தான் இருக்கணும். ஸோ லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் நம்மளோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேடர் டயக்ராம் ஒரு பிஎல்சியில் கற்றுக்கிட்டாலே போதும். அது எல்லா பிஎல்சிலையுமே லேடர் டயக்ராம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பிஎல்சிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட யூஐ மட்டும் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர கான்செப்ட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அப்படின்ற மாதிரி தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 5 ப்ரோக்ராமிங் இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஃபியூச்சர்ஸில் 1990ஸ்க்கு அப்புறம் டெவலப் பண்ண எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற சீமன்ஸ் பிஎல்சியாக இருக்கட்டும், டெல்டாவாக இருக்கட்டும், அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபி, எந்த பிஎல்சியாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இந்த 5 ஸ்டாண்டர்டுக்குள்ளே தான் வரும். அவங்க அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் அந்த ஹார்ட்வேர் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 5 லாங்குவேஜை நம்ம கற்றுக்கிட்டாலே வந்து போதும், நம்ம பிஎல்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலுமே எழுதிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லாங்குவேஜ் வந்து இப்போது வந்து அப்சல்யூட் பண்ணிட்டாங்க. அது வந்து இல்லை, ஏன்னா ரொம்ப லோ லெவலாக இருக்குது, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை அப்படின்றதால ஒரு சில ப்ரோக்ராமில் வந்து அப்சல்யூட் பண்ணிட்டாங்க. அது என்னன்றதை நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ஐஇசி ஸ்டாண்டர்டை பற்றின டீட்டெயில்டான வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எதனா டீட்டெயில்ஸ் வேணும், எனக்கு இந்த டாப்பிக்க பத்தி ஆட்டோமேஷன்ல எனக்கு இந்த டாப்பிக்க பத்தியான வீடியோ வேணும் அப்டின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெறைய பேர் பார்க்குறீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ வந்து பார்க்குறவங்களுக்குலாம் வந்து வீடியோஸ் வந்து புடிச்சிருக்கு அப்டின்னு என்னாலயே வந்து பார்த்தீங்கன்னா, அப்கமிங் வீடியோஸ் நெறைய வந்து போட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. வி வில் சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.